ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கொரியன் படத்தை பார்க்க போகிறோம். அதுவும் சும்மா வேற லெவலில் கிளைமேக்ஸில் நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாத ஒரு தரமான ட்விஸ்டோட. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம ஒரு வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் நம்ம மட்டும்தான் வாழ்வோம். ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம கண்ணில் படாமல் இன்னொரு பர்சன் அந்த வீட்டில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும். ஸோ அப்படி தான் ஒருத்தவங்களுடைய வீட்டில் வேற யாரோ ஒரு பர்சன் வாழ்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணுது. ஸோ அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சாங்களா, எதுக்காக அந்த மாதிரி அவங்க பண்றாங்கன்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். மறக்காம ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, 2013 ரிலீஸ் ஆன ஹைட் அண்ட் சீக்ன்ற ஒரு வேற லெவல் கொரியன் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்தில் யுன்னேன்ற ஒரு பொண்ணு ஃபோனில் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட நைட் டைமில் ரோட்டில் பேசிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி வர வழியில் வந்து ரவுடி பசங்களாம் வம்பு பண்ணுறாங்க. பொண்ணே எங்க வா அப்படின்ற மாதிரி. யுன்னேவும் கேட்டுச்சாடா உனக்கு, இந்த ஏரியாவில் இருக்க எனக்கு செமையாக கடுப்பாகுது. காலி பண்ணி தொலைலான்னு பார்த்தாலும் என்கிட்ட காசு இல்லை, நீயாவது காசை ரெடி பண்ணி கொடு, சீக்கிரமாக இந்த ஏரியாவை விட்டு வேற ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே யுன்னே வந்துட்டு அவங்க வீடு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டோடைய லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. லிஃப்ட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளேயே ஒரு கை வந்து தடுக்குது. ஒரு பர்சன் ஹெல்மெட்லாம் மாட்டிருக்காரு, கை காலுன்னு எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்காரு. அவர் உள்ள வந்து நிக்கிறாரு. நார்மலா ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னா அவங்க என்ன ஃப்ளோர் போறாங்களோ அந்த பட்டனை பிரஸ் பண்ணுவாங்கல்ல. ஆனா அந்த பர்சன் அப்படி கம்முன்னு நிக்கிறாரு. யாரா இவன் அப்படின்னு யுன்னே வந்து அவங்க போக போற ஃப்ளோரை அழுத்துறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃப்ளோர்ல இறங்குறாங்க. அந்த பர்சனும் அதே ஃப்ளோர்ல தான் இறங்குறாரு. ஸோ அவர் யுன்னே பின்னாடியே வராரு. யுன்னேவும் பயப்படுறாங்க. ஸ்ட்ரைட்டா அவங்க ரூமுக்கு போகும்பொழுது அந்த பர்சன் பக்கத்து ரூமுடைய கதவை திறக்கிறாரு. ஸோ அந்த பர்சன் வந்து பக்கத்து வீட்டுக்காரரு. நம்ம யுன்னேவும் அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பேசுறாங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் எப்ப பார்த்தாலும் ஹெல்மெட், மாஸ்க், கிளவுஸ்னு போட்டுக்கிட்டே சுத்துறான். அவன் மூஞ்சி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அவனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்கு. சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணு, நான் அந்த வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே யுன்னேவுடைய வீட்டுல ஒரு துணி இருக்கு. அது அவங்களோடது கிடையாது, வேற யாருதோ. இது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு போயிட்டு அதை எடுத்து பார்த்தா முடியா இருக்கு. அதோட பியர் கேனும் இருக்கு. நம்ம யுன்னேவும் புரிஞ்சுக்கிறாங்க வீட்டுக்குள்ள யாரோ வராங்க அப்படின்னு. ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு, கண்டிப்பா அது பக்கத்து வீட்டுக்காரனா தான் இருக்கணும் அப்படின்னு நேரா போயிட்டு பக்கத்து வீட்டு கதவை தட்டி, யோ இங்க பாரு, நீ தான் என் வீட்டுக்குள்ள வரேன்னு எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் சிஸ்டம்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இரு மோவனை மாட்டின நீ அப்படின்னு மிரட்டிட்டு நேரா யுன்னே அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆக்சுவலா சிஸ்டமுடைய வெப்கேம் வந்து எப்பவுமே ரெக்கார்டிங்ல தான் இருக்கும் போல. ஸோ ரெக்கார்டான ஃபுட்டேஜை பார்க்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது வெளியே யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. திறந்து போய் பார்த்தா அங்க யாரையும் காணும். ஒரே ஒரு குட்டி பொண்ணு மட்டும் இருக்காங்க. அதுவும் அந்த பொண்ணுடைய ஒரு கண்ணை பைரட் மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ என்னவோ அந்த பொண்ணு கிட்ட நீ யாரு என்னன்னு கேட்டுட்டு திரும்ப அவங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த பக்கத்து வீட்டுக்காரரு ஹெல்மெட்லாம் மாட்டிருப்பார்ல, அவர் தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. அந்த பியர் எல்லாம் குடிச்சது அவர் தான். இப்படின்னு இந்த ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. யுன்னே திரும்பி பார்க்கறாங்க. பார்த்தா ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பர்சன் தான் வீட்டுக்குள்ள நிக்கிறாரு. கையில ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்காரு. அதுல இருந்து ரத்தமா சொட்டிக்கிட்டு இருக்கு. யுன்னேவும் பயப்படுறாங்க. அவரு நேரா வந்து ஒரு ராடு எடுத்து யுன்னேவை அடிச்சு கொலை பண்றாரு. ஸோ யுன்னே இறந்து போறாங்க. இந்த இடத்துல தான் இந்த படத்துடைய டைட்டிலே ஹைட் அண்ட் சீக். இப்ப கதை அப்படியே சாங் அப்படின்றவர்கிட்ட போகுது. சாங்ன்றவரு ஒரு பிசினஸ் மேனு. அவருக்கு மின்னு ஒரு ஒய்ஃபும் 2 பசங்களும் இருக்காங்க. எல்லாருமே ஒரு அபார்ட்மெண்ட்ல சந்தோஷமான லைஃபை வாழ்றாங்க. அதோட சாங்குக்கு வந்து ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி பொருள் கலைஞ்சிருந்தா, ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணாம இருந்தா ஒரு மாதிரி பதட்டம் வரும் அவங்களுக்கு. ஸோ அதுக்காக அவர் ட்ரீட்மெண்ட்டும் பார்க்குறாரு. இருந்தாலும் ரொம்ப க்ளீனாகவே வச்சிருக்காரு அவர் சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும். அவருக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலில் பிளேட் எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக அவரே துடைப்பாரு. ஹோட்டலுக்கு வெளியே ஒரு ஹோம்லெஸ் மேன் இருக்காரு. அவர் ஒரு மாதிரி அழுக்காக தான் இருப்பாரு. தண்ணியெல்லாம் கீழே கொட்டுறாரு. இதெல்லாம் பார்க்கவே நம்ம சாங்குக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. ஏன்னா அவருக்கு தான் ஓசிடி கண்டிஷன் இருக்குல்ல. இதெல்லாம் தாண்டி வீட்டில் சாங்கோட பசங்க சாப்பிடும் பொழுது சாப்பாடெல்லாம் சிந்துவாங்கல்ல, அதை பார்த்தே இவருக்கு ஒரு மாதிரி ஆகும். அந்த அளவுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் ரெகுலராக சாங்கு டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்க இந்த கண்டிஷன் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கு அவருக்கு. சோ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நம்ம சாங் இருக்கார்ல, அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சார், உங்க பிரதர் திடீர்னு காணாம போயிட்டாரு. இப்போ அவருடைய அபார்ட்மெண்ட்லயே இல்ல, என்ன ஏதுன்னு பாத்துக்கோங்க, ஏதாவது திங்ஸ் வேணாலும் வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாங்குக்கு எதுவும் புரியல. நேரா சிஸ்டம்ல உட்காந்து அவரோட மெயிலை செக் பண்ணும் பொழுது சாங்கோடைய பிரதர் கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு ஆல்ரெடி. அதுல சாங்கோட பிரதர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்காரு. நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம சாங்குக்கும் பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது.
ஆக்சுவலா இந்த சாங் இருக்கார்ல, அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. அவரை ஒரு ஃபேமிலி தத்தெடுக்கிறாங்க. அந்த ஃபேமிலி கொஞ்சம் பணக்காரங்க. ஸோ அந்த ஃபேமிலிக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான். ஆனா அந்த பையனுக்கு முகத்துல ஏதோ ஸ்கின் டிசீஸ் மாதிரி வந்து முகமே பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இவர் தான் நம்ம சாங்கோடைய பிரதரு. சாங்குக்கும் சின்ன வயசுல இருந்தே அவரோட பிரதரை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா முகம்லாம் ஸ்கின் டிசீஸ் வந்து இருக்குல்ல. ஸோ இப்படின்னு பழைய விஷயங்களை அவர் நினைச்சு பார்க்கறாரு. இப்போ அந்த பிரதர் தான் காணாம போயிட்டாராம். இந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம சாங். ஸோ அப்புறம் சாங் தூங்கிடுறாரு. அவரோட கனவுல வீட்டுல அழுக்கா இருக்கிற மாதிரியும் அந்த அழுக்க ஃபாலோ பண்ணி போகும்பொழுது ரெஸ்டாரண்ட்ல பார்த்தாருல ஒரு ஹோம்லெஸ் மேனு, இவர் வீட்டு ஃப்ரிட்ஜில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கண்ட மெனிக்கு சாப்பிட்ற மாதிரிலாம் அவருக்கு தோணுது. திடீர்னு தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஸோ அடுத்த நாள் ஆகுது. நம்ம சாங்கு அவருடைய அப்பா அம்மாவுடைய சமாதியை பார்க்கறதுக்காக அவரோட ஒய்ஃப் பசங்களை கூட்டிட்டு போறாரு. அப்ப இந்த சமாதியெல்லாம் பார்த்துக்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம சாங்கும் என்னோட பிரதர் எப்பயாவது இங்க வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் அவர் இங்க வரத்துக்கு என்ன உரிமை இருக்கு அவருக்கு, அவர்லாம் இங்கெல்லாம் வரவே இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாங்கோட ஒய்ஃப் மின்னும் என்னது உங்களுக்கு பிரதர் இருக்காரா, யார் அவரு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சாங்கும் அவரோட ஃபேமிலியை கூட்டிட்டு நேரா இந்த மாதிரி உங்க பிரதர் காணாம போயிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் கால் பண்ணார்ல, அவரை பார்க்கறதுக்கு போறாரு. ஆக்சுவலா அவரு தான் அப்பார்ட்மெண்ட்டோடைய மேனேஜர் மாதிரி. ஸோ ஒய்ஃப் பசங்களெல்லாம் கார்லயே விட்டுட்டு சாங் மட்டும் அந்த மேனேஜர் கூட போறாரு. இவங்க எந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஹெல்மெட் போட்ட ஒருத்தர் ஒரு பொண்ணை கொன்னார்ல அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போறாங்களே. ஸோ அந்த மேனேஜரும் நம்ம சாங்குடைய பிரதருடைய ரூம் கிட்ட கூட்டிட்டு போறாரு. ரூமுக்கு வெளியே வித்தியாசமா சிம்பிளையும் நம்பரையும் போட்ட மாதிரி ஏதோ ஒன்று கிறுக்கி வச்சிருக்காங்க. அது என்னன்னு நம்ம சாங்குக்கு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் பார்க்கறாரு. பார்த்தா அந்த வீடு ரொம்ப கேவலமா இருக்கு, அழுக்கா இருக்கு. நம்ம ஆளுக்கு தான் ஓசிடி ப்ராப்ளம் இருக்கே, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இங்க அவருடைய பிரதர் மட்டும் கிடையாது, கூட வேற யாரோ இருந்திருக்காங்க. ஏன்னா 2 பிரஷஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா துணிலாம் நிறைய இருக்கு. ஸோ உடனே மேனேஜருக்கு கால் பண்ணி இங்க வந்து என்னோட பிரதர் மட்டும் தான் தங்கி இருந்தானா இல்ல கூட வேற யாராவது இருந்தாங்களான்னு கேட்க, இல்ல சார் உங்க பிரதர் மட்டும் தான் இருந்தாரு, அப்புறம் எப்படி உள்ள எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சாங்குக்கு புரியல. அதோட இந்த வீட்டுக்கு வெளியே ஒரு சிம்பிள் இருந்ததுல அதே மாதிரி மற்ற வீடுகள்லயும் சிம்பிள் இருக்கிறத பாக்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாரு. ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னு இந்த சிம்பை வச்சு புரிஞ்சுக்க முடியும். நம்ம சாங்கோட பிரதர் இருக்கிற அந்த வீட்லயும் ஒரே ஒரு ஆண் இருக்கிற மாதிரி தான் சிம்பிள் போட்டிருக்கு. ஆனா கீழே வித்தியாசமா வேற எந்த வீட்லயுமே இல்லாத ஒரு புது சிம்பிளும் இருக்கு. ஸோ இந்த சிம்பிள் எல்லாம் யாரு வரைஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி குழம்பி போறாரு சாங். இந்த நேரத்துல சாங்கோட ஒய்ஃப் வந்துட்டு போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க கீழே கார்ல. பசங்க பின்னாடி இருக்காங்க. காருக்குள்ளே இருக்க பசங்களுக்கு போர் அடிக்குது, அம்மா நாங்க வெளியே போய் விளையாடுறோம்னு சொல்லி வெளியே போயிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எங்க மின்னும் வந்து கால்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் தூரத்துல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவரு நம்ம மின்ன பார்த்து வணக்கம் சொல்றாரு. கையில சக்சஸ்ன்ற மாதிரிலாம் காட்டுறாரு ஆளு. அட யாரா இவன் அப்படின்னு கண்டுக்காம நம்ம மின்னு கால்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. சடனா பார்த்தா அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரு காணோம். இந்த பக்கம் விளையாடிக்கிட்டு இருந்தா அவங்க பசங்களையும் காணோம். பயந்து போய் அவங்க கீழே ஓடி வராங்க. அங்க ஒரே ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட கேட்கலான்னு வரும்போது தான் ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு பொண்ணு பார்த்தோம்ல பைரட் மாதிரி ஒரு கண்ணு மட்டும் க்ளோஸ் ஆகி இருக்குமே, அந்த பொண்ணு இருக்காங்க. நம்ம மின்னும் போயிட்டு என் பசங்க 2 பேரும் இங்க வந்தாங்க பாத்தியா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு பயப்படுறாங்க. உடனே அந்த பொண்ணுடைய அம்மா வந்துடுறாங்க. மேடம் என்ன ஆச்சு, இல்லங்க என் பசங்க 2 பேரும் இங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க காணோம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பதான் நம்ம மின்னுடைய காதுக்கு அவங்க பசங்க கத்துற சவுண்டே கேக்குது. அதுவும் காருக்குள்ள இருந்து. வேகமா ஓடி போய் பார்த்தா பசங்க காருக்குள்ள தான் இருக்காங்க. அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. முன்னாடி பார்த்தா அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரு காருக்குள்ள உட்காந்துட்டு காரை ஓட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மின்னும் கத்துறாங்க வெளியே வா வெளியே வான்ட்டு. ஆனா அவர் வெளியே வர மாதிரியே இல்ல. அந்த பைரட் பொண்ணு இருக்காங்களா, அந்த பொண்ணுடைய அம்மா வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை மிரட்டுறாங்க. அந்த ஆள் அங்க இருந்து ஓடி போறாரு. அப்புறம் நம்ம சாங்கும் கீழே அவரோட ஃபேமிலி கிட்டே வந்துடுறாரு. நடந்த எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு யாரோ ஒருத்தங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல. ஸோ ஒரு கண்ணு வந்து க்ளோஸ் ஆகி இருக்கிற அந்த பைரட் பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணுடைய அம்மா வந்து என் வீட்டுக்கு வாங்க, வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாங்க. சரின்னு சாங்கு அவருடைய ஒய்ஃப் பசங்க எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. என்னதான் அந்த அபார்ட்மெண்ட் கேவலமா இருந்தாலும் இவங்களோட இன்டீரியர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அவ்வளோ கிளீனா வச்சிருக்காங்க. அதோட இந்த பைரட் பொண்ணு வந்து வேற லெவல்ல இங்கிலீஷ் பேசுறாங்க. பரவாயில்லையே உங்க பொண்ணுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியுது அப்படின்னு கேட்க, பைரட்டோடைய அம்மாவும் அவளுடைய அப்பா ஆஸ்திரேலியால இருக்காரு, அங்க ஃபுல்லா இங்கிலீஷ் தானே, சீக்கிரமாவே நாங்களும் அங்கதான் போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பைரட்டோடைய அம்மாவும் வந்தவங்களுக்கு காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. உங்களை பார்த்தா ரொம்ப வசதியான ஆளுங்க மாதிரி தெரியுது, நீங்க இந்த அபார்ட்மெண்ட் கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நம்ம சாங் சொல்றாரு என்னோட பிரதர் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருந்தான் அப்படின்னு. அவரோட பிரதர் இருந்த அந்த ரூம் நம்பரை சொல்ல எங்க பைரட்டோட அம்மா ஆடி போறாங்க. காஃபி மக்கெல்லாம் கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. இங்க பாருங்க எனக்கு எதுவும் தெரியாது, ப்ளீஸ் இங்க இருந்து போங்க அப்படின்னு பதட்டமாகறாங்க. சாங்குக்கு புரியல, எங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு எதுவும் தெரியாது, என்ன விட்டுருங்க அப்படின்னு எல்லாரையுமே வெளியே தள்ளி விட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பைரட் பொண்ணுடைய வீட்லயும் அந்த வித்தியாசமான சிம்பிள் இருக்கிறத நம்ம சாங் பாக்குறாரு. ஸோ இப்போ நம்ம சாங்கோட பிரதர் வந்து அந்த ரூம்ல இல்லாததுனால மேனேஜர் வந்து எல்லா பொருளையும் எடுக்க சொல்லியிருப்பாரு. அந்த வேலையை தான் நம்ம சாங் செய்யறாரு. ஆனா சாங்கோட ஒய்ஃப் மின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க ஆளுங்களை
வச்சு கூட அதை பண்ணிக்கலாம். அந்த லேடி நம்மள திட்டி அனுப்புனதை பார்த்தா உங்க பிரதர் மோசமானவன் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, சாங்கோ இங்க பாரு இதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் பசங்களை கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போ, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவர் அபார்ட்மெண்ட்லயே இருக்காரு. மின்னு வந்து கார்ல அவங்க பசங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. இவங்க போகும்பொழுது பின்னாடி ஒரு ட்ரக் ஃபாலோ பண்றத புரிஞ்சுக்கிறாங்க. டவுட் வந்து மின்னு காரை ஓரமா நிப்பாட்டுறாங்க. அந்த ட்ரக்கும் ஓரமா நிக்குது. ஸோ இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க ஃபாலோ தான் பண்றாங்கன்னு. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்தவருடைய பசங்க அங்கதான் இருக்காங்க போல. அவங்க ட்ரக்ல ஏறுறாங்க. சார் நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு மின்னு தொடர்ந்து காரை ஓட்டிக்கிட்டு போறாங்க. ஆனா அந்த ட்ரக்குக்கு பின்னாடி ஒரு கார் இருக்கு. உண்மையிலேயே அந்த கார் தான் நம்ம மின்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. அது தெரியாம மின்னு போய்கிட்டு இருக்காங்க. அந்த காரும் தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்புறம் மின்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க பசங்களை தூங்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது பையன் சொல்றான், அம்மா அந்த ஒரு கண்ணு க்ளோஸ் ஆகிருக்கும்ல பைரட் பொண்ணு, அந்த பொண்ணு சொன்னாமா அவங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல நிறைய வீடுகள் காலியா இருக்கான். ஹோம்லெஸ் ஆளுங்க, பைத்தியக்காரங்க இவங்க எல்லாருமே அந்த வீட்டுல போய் தங்குவாங்களாம். திடீர்னு அந்த வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாம அந்த வீட்லயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்களாமா. அந்த பொண்ணு உங்ககிட்ட சும்மா சொல்லிருப்பா, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அது எப்படி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம ஒருத்தங்க இருக்க முடியும், நீ கம்முனு பாடு அப்படின்னு மின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல அபார்ட்மெண்ட்ல நம்ம சாங் அவருடைய பிரதருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்ப வீட்டுல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. ஆஹா நம்ம பிரதர் திரும்ப வந்துட்டான் போலேன்னு வேகமா போய் பார்த்தா அங்க யாரையும் காணோம். அவன் எங்க தான் போயிருப்பான் அப்படின்னு சாங்குக்கு புரியவே இல்லை. ஸோ அந்த வீட்டை நல்லா சுத்தி பார்க்கும்போது தான் ஒரு இடம் மட்டும் கார்ட்போர்டு அட்டையை வச்சு மூடின மாதிரி இருக்கு. மெதுவா அதை திறக்கலான்னு பார்த்தா பக்கத்து ரூமுக்கு போற ஒரு சீக்ரெட்டான வழி அது. ஸோ நம்ம சாங்கும் அந்த வழியா பக்கத்து ரூமுக்கு போறாரு. அந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒரு லேடி வாழ்ந்திருக்காங்க போல. கம்ப்யூட்டர் வெப்கேம்லாம் இருக்கு. அதுல ரத்தம் வேற தெரிச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல ஏஞ்சி, அவங்களுடைய ரூம் தான் அது. அதோட அந்த ரூம்ல இருக்கிற ஏஞ்சியோடைய ட்ரெஸ் தான் இங்க நம்ம சாங்கோடைய பிரதருடைய ரூம்லயும் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து குழம்புன நம்ம சாங்கு அவருடைய பிரதருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது பேங்க் பாஸ்புக், அப்புறம் ஒரு பர்சனல் டைரி இருக்கு. அதுல சாங்கோடைய பிரதர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. நான் ரொம்ப தனிமையா இருக்கேன், என்னை ஏன் இப்படி வெறுக்கிறீங்க, நான் ஒன்றும் பேய் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சாங்கை பத்தியும் சாங்கோடைய அப்பா அம்மா பத்தியும் எல்லார பத்தியும் எழுதியிருக்காரு ரொம்ப உருக்கமா. ஸோ இந்த நேரத்துல நம்ம சாங்கோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல மின்னு, அவங்க குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்பா அவங்க இருக்கிற அபார்ட்மெண்டோடைய பார்க்கிங்ல ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சன் நிக்கிறாரு. அவரை கண்டுக்காம இவங்க நேரா லிஃப்ட்டுக்கு போறாங்க. பின்னாடியே அந்த ஹெல்மெட் போட்டவரும் வராரு. உள்ள வந்தவர் எந்த ஃப்ளோரையும் பிரஸ் பண்ணாம அப்படியே நிக்கிறாரு. நம்ம மின்னு வந்துட்டு அவங்க ஃப்ளோரை கிளிக் பண்றாங்க. அதுக்கு மேல் ஃப்ளோரா அவரு கிளிக் பண்றாரு. ஸோ மின்னு அவங்க ஃப்ளோர் வந்துட்டு கீழே இறங்கி நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு பாஸ்வேர்டு போட்டா மட்டும்தான் டோரு ஓப்பன் ஆகும். பாஸ்வேர்டை போடலான்னு போகும்போது திரும்பி லிஃப்ட்டை பார்க்குறாங்க. பார்த்தா லிஃப்ட் ஓப்பனில் தான் இருக்கு. அந்த ஹெல்மெட் போட்டவரும் அப்படியே நின்றுகிட்டு இருக்காரு. ஸோ அந்த லிஃப்ட் போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பாஸ்வேர்டை போடலாம் அப்படின்னு மின்னு வெயிட் பண்றாங்க. சும்மா இல்லாம மின்னுடைய பொண்ணு, அம்மா 5880 தானம்மா போடுங்கம்மா சீக்கிரம் அப்படின்னு கத்திடுறாங்க. மின்னு பயந்து போய் திரும்ப பார்த்தா லிஃப்ட் க்ளோஸ் ஆகி அது மேலே போயிடுச்சு. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து அந்த ஹெல்மெட் போட்டவருக்கு கேட்டுச்சா கேட்கலையான்னு இவங்களுக்கு தெளிவா தெரியல. ஸோ நம்ம மின்னோட பொண்ணு வந்து எப்ப பார்த்தாலும் அம்மா எனக்கு யோகட் வேணுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. இவங்க வாங்கி கொடுக்காமலே இருந்திருக்காங்க. ஸோ அப்போ மின்னுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி கீழே ஒரு பார்சல் வந்திருக்கு, வந்து பிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, மின்னும் பசங்களா இங்கே இருங்க நான் பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவங்க கீழே வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் சாங் இருக்கார்ல அவரோட பிரதருடைய பாஸ்புக் எடுத்துக்கிட்டு அதை அப்டேட் பண்ணலான்னு வந்திருக்காரு. ஏன்னா அந்த பாஸ்புக்கில் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த டிரான்சாக்ஷன் தான் இருக்கு. அதை அப்டேட் பண்ணா ரீசெண்டாக என்னென்ன டிரான்சாக்ஷன் வந்திருக்கோ அது எல்லாமே அதில் காட்டும்ல. ஸோ அப்படி அதை அப்டேட் பண்ணும்பொழுது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சாங்கோடைய பிரதர் ஏதோ ஒரு பொருளை வாங்கியிருக்காரு போல. அதுவும் அந்த சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்குன்னா நம்ம சாங்கோடைய அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல. ஸோ இப்பதான் சாங்குக்கு ஒரு விஷயம் புரிய வருது. வேகமா அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. அவரோட ஒய்ஃப் மின்னும் கீழே வந்துட்டு பார்சல் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. பார்சலை வாங்கிக்கிட்டு போன் அட்டென்ட் பண்றாங்க. இங்க பாரு நான் சொல்றதுக்கு நீ வீட்டுல தானே இருக்க, இல்லங்க கீழே பார்சல் வாங்க வந்தேன். ஐயோ தப்பு பண்ணிட்ட, சீக்கிரமா வீட்டுக்கு போ, நான் வர வரைக்கும் கதவையே திறக்காத அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம மின்னு அந்த பார்சலை ஓபன் பண்ணா வெறும் டப்பா தான் அது. ஸோ நம்மள கீழே வர வைக்கணும்னே யாரோ இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம பசங்க அப்படின்னு சொல்லி வேகமா மின்னு மேல போக ட்ரை பண்றாங்க. லிஃப்ட்டை யூஸ் பண்றாங்க. பார்த்தா லிஃப்ட் ஸ்டக் ஆகி இருக்கு. அந்த ஹெல்மெட் போட்டவர் தான் மேல் ஃப்ளோர்லயே லிஃப்ட்டை ஸ்டக் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ அதனால மின்னு வந்து படிக்கட்டு வழியா போறாங்க. போகும்பொழுதே வீட்டில் இருக்கிற அவங்க பசங்களுக்கு கால் பண்றாங்க. அந்த குட்டி பொண்ணு அட்டன் பண்ணி, அம்மா வெளியே யாரோ இருக்காங்கம்மா, கதவை ஓபன் பண்ணி யாருன்னு பாக்கட்டுமா அப்படின்னு கேட்க, ஐயோ வேணாம் பாப்பா நான் சொல்றது கேளு, அம்மா வர வரைக்கும் நீ கதவெல்லாம் ஓபன் பண்ணாத, உள்ளே இருங்க நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்ல இங்க கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவரும் வெளியே இருந்து வீட்டுடைய பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அது ராங் பாஸ்வேர்டுன்னு வருது. அப்புறம் கடுப்பாகி வேகமா கதவை தட்ட டோர்ல சின்னதா கீழே ஒரு வழி இருக்கும்ல, அது வழியா கையெல்லாம் வர ஆரம்பிக்குது. இங்க பசங்க பயந்து போறாங்க. எங்க நம்ம மின்னும் உசுர கையில பிடிச்சிக்கிட்டு வேக வேகமா படிக்கட்டுல வராங்க. தடிக்கு கீழே விழுந்து அவங்க போனும் உடஞ்சி போகுது. மேல அவங்க பசங்களுக்கு டோர் தட்டுற சவுண்ட்லாம் கேட்கவே இல்லை. ஒருவேளை வந்தவங்க போயிட்டாங்களோ அப்படின்னு
அப்படின்னு அந்த பையன் பீப் ஹோல் வழியா வெளியே யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்க ட்ரை பண்ணும்பொழுது கீழே இருந்து ஒரு கை வந்து அந்த பையனுடைய காலை பிடிக்க அப்படியே பயந்து போயிடறான் அந்த பையன். அவரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. திடீர்னு பார்த்தா கதவை வேகமா யாரோ திறக்கிறாங்க. பாஸ்வேர்டை கரெக்டா போட்டு ஓபன் பண்றாங்க. பார்த்தா அது நம்ம மின்னு தான். ஸோ பசங்களுக்கு எதுவும் ஆகல. இப்பதான் மின்னுக்கே நிம்மதி. ஆனா பின்னாடி சைட்ல இருந்து அந்த ஹெல்மெட் போட்டவர் வந்து மின்ன அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மின்னும் கத்துறாங்க. இந்த சவுண்டை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வெளியே வர பயந்து போன அந்த ஹெல்மெட் போட்டவர் அங்க இருந்து வேகமா தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அந்த விஷயத்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வந்து சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த ஹெல்மெட் போட்டவர் எல்லா ஃபுட்டேஜ்லயும் இருக்காரு. அவர் யாரு என்னன்னு தெரியல. ஸோ நம்ம சாங் தான் அது மேபி என்னோட பிரதரா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல போலீஸும் வந்து உங்க பிரதர் மேல நிறைய போலீஸ் கேஸ்லாம் இருக்கு, மேபி அவரா கூட இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. நம்ம சாங்கும் அவரோட ஒய்ஃபு கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரதர் இருந்தான், இன்னும் சொல்ல போனா அவங்க அப்பா அம்மா தான் என்னை தத்தெடுத்தாங்க, என்னையும் பையனா தான் வளர்த்தாங்க. ஆனா என் பிரதர் ரொம்ப மோசமானவன், அதனால சின்ன வயசுலயே அவன் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் ஒரே புள்ளையா மாறினேன், எனக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஸோ மேபி இது எதுவும் பிடிக்காததுனால தான் அவன் பழி வாங்குறான் போல அப்படின்ற மாதிரி ஒரு ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. ஸோ அப்புறம் சாங் வந்து அவரோட பிரதரோட வீட்டில் ஒரு லாயருடைய விசிட்டிங் கார்டை பார்க்குறாரு. நேராக அந்த லாயர்கிட்டே போயிட்டு இங்க மாதிரி என்னோட பிரதர் உங்ககிட்ட வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, எப்படியும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பான். ஆக்சுவலாக நீங்க வந்து அடாப்டட் சைல்டு தானே, உங்க பிரதர் தான் உண்மையான பையன், எல்லா சொத்தும் அவருக்கு தான் போயிருக்கணும், ஆனா அவருக்கு எழுதி வைக்காம எல்லா சொத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏதாவது பங்கு கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டு தான் என்கிட்ட வந்தாரு. அடிக்கடி உங்களை பத்தி என்ன சொல்லுவார்னா, அவன் ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ரீசெண்டா அவரு கூட கான்டாக்டே இல்லை, எங்க போனார்னே தெரியல அப்படின்னு லாயர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடவே நம்ம சாங் நடந்து வராரு. அவரு காதுல அவரோட பிரதர் சொல்ற மாதிரி ஏன் இப்படி எனக்கு பண்ண அப்படின்ற குரல் கேக்குது. ஸோ அப்படியே கதையும் பாஸ்ட்டுக்கு போகுது. ஆக்சுவலா நம்ம சாங்கை வந்து தத்தெடுத்ததுக்கு அப்புறம் சாங்கையும் நல்லா தான் பாத்துக்கிறாங்க. சாங்கோடைய பிரதர் அவர் முகம் என்னதான் ஒரு மாதிரி இருந்தாலும் அப்பா அம்மா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு எப்பவுமே அவங்களோட சொந்த பையன் தான் ஃபர்ஸ்ட், அடுத்தது தான் சாங். இந்த விஷயம் சின்ன பையனா இருக்கிற சாங்குக்கு பிடிக்கவே இல்லை. அவன் முகம் இவ்வளோ கேவலமா இருக்கு, அவனை தான் எப்ப பார்த்தாலும் இடத்துல வச்சிருக்காங்களே அப்படின்னு கடுப்புலயே இருந்திருக்காரு ஆளு. ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணை அபியூஸ் பண்ண கேஸ் ஒன்று சந்தேகத்துல நம்ம சாங்கோடைய பிரதரை தான் விசாரிக்கிறாங்களே, ஆனா அவரு நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரு. போலீஸ்காரங்க நம்ம சாங் கிட்டையும் கேட்கறாங்க. சாங்குக்கு ஆக்சுவலா தெரியும் அவரோட பிரதர் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு. ஆனா அப்பதான் இவர் ஒரு பிளானை போடுறாரு, அந்த தப்பை பண்ணது என்னோட பிரதர் தான் அப்படின்னு போலீஸ்ல போட்டு விட அவ்வளவுதான் சாங்கோட பிரதரை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே பேரண்ட்ஸுக்கு சாங்கோடைய பிரதரை சுத்தமா பிடிக்காம போகுது. சாங் தான் இடத்துக்கு வராரு. சாங்கை நல்லா பாத்துக்கிறாங்க, பிரதரை வெறுக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே நம்ம சாங்கு ஒருவேளை இந்த விஷயத்துக்காக தான் நம்மள பழி வாங்குறனோ அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே வராரு. அடுத்த நாள் ஆகுது. நம்ம சாங்கோடைய ஒய்ஃப் மின்னு பசங்களை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணலான்னு பார்த்தா பொண்ணு கரெக்டா வந்துட்டாங்க, ஆனா பையனை காணோம். ஸ்கூல் வந்து வீட்டுல இருந்து ரொம்ப பக்கம்ன்றதுனால ஒருவேளை அவன் நடந்தே போயிட்டான் போல அப்படின்னு இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் அப்பார்ட்மெண்ட்ல நம்ம சாங்கு அவருடைய வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அவரோட வீட்டுக்கு வெளியே சில சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படி அந்த அப்பார்ட்மெண்ட்ல பார்த்தாரோ அதே மாதிரியே வேகமா போயிட்டு மற்ற ஃப்ளோர்ஸ்ல இருக்கிற மற்ற வீடுகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வீட்லயும் அந்த சிம்பிள்ஸ் இருக்கு. எந்தெந்த வீட்டுக்குள்ள எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்ற டீட்டெயில் தான் அந்த சிம்பிளா இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மின்னுகிட்ட இருந்து கால் வருது சாங்குக்கு. அவரும் அட்டன் பண்றாரு. பசங்களை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணலான்னு போன பொண்ணு வந்துட்டா, ஆனா பையன் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, நீ உடனே சிசிடிவி கேமராவை செக் பண்ணு, மேபி அவன் எங்கேயாவது பக்கத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்ல மின்னும் சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்திலே ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்ல தான் பையன் விளையாடிக்கிட்டு இருக்கான். பின்னாடியே பார்த்தா ஹெல்மெட் போட்ட அந்த பர்சனும் இருக்காரு. உடனே இந்த விஷயத்த மின்னு சாங் கிட்ட சொல்ல சாங் வேகமா ஓடி வராரு. நல்ல வேளையா பையன் சேஃபா இருக்காரு. பின்னாடியே அந்த ஹெல்மெட் போட்டவரும் இருக்க வேகமா அவரை பிடிக்க ட்ரை பண்றாங்க. அவரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. எப்படியோ சுத்தி வளைச்சு பிடிச்சிடுறாங்க. அந்த ஹெல்மெட்குள்ள யார் இருக்கிறதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது வேற ஏதோ ஒரு பர்சன். கண்டிப்பா அது சாங்கோடைய பிரதர் கிடையாது. ஏன்னா முகம்லாம் நார்மலா இருக்கு. என்னடே யாரா நீ, எதுக்கு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு மிரட்ட, சார் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் சார் முகத்தை மூடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் சொன்னதும் உண்மைதான். இவர் உண்மையிலேயே அந்த ஹெல்மெட் போட்ட பர்சன் கிடையாது. ஆனா நடக்கிற எல்லா விஷயத்தையும் தூரத்துல இருந்து கார்ல ஒரு பர்சன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. போலீஸும் வந்து சாங் கிட்ட, சார் நாங்க வாண்டட் லிஸ்ட்ல வச்சிருக்கோம் அந்த பர்சனை, கண்டிப்பா நம்ம பிடிச்சிடலாம், நீங்க சேஃபா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாரு என்ன சொன்னாலும் சாங்கோட மனசு நிம்மதியாவே ஆகல. அவர் சின்ன வயசுல பண்ண அந்த தப்பு மனசுக்குள்ள கில்ட்டாவே இருக்கு. எப்ப நம்ம பிரதர் வரப்போறான், எப்ப நம்மள கொல்ல போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு. தூக்கத்துல கனவு கூட அவரோட பிரதர் வந்து கொல்ற மாதிரி தான் வருது. இதெல்லாம் தாண்டி சாங்கோட பிரதர் அவரோட ஒய்ஃப் கூடவே பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் தோண கட்டையை எடுத்து போட்டு அடிக்கலான்னு போறாரு. நல்ல வேளை ஒய்ஃபுக்கு அடிப்படல. ஆளே இல்லாத பெட்டை போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. இருக்கிற எல்லா பொருளையும் உடைக்க மின்னும் பசங்களும் ரொம்பவே
பயந்து போறாங்க. ஸோ சாங்குக்கும் புரிய வருது, என் பிரதர் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது, இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவை கட்டியாகணும் அப்படின்னு அடுத்த நாளே சாங்கு நேரா பிரதர் தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. கையில ஒரு கோல்ஃப் பேட்டை எடுத்துக்கிட்டு உள்ள அவரோட பிரதர் இருந்தா அடிச்சு சாகடிக்கலான்னு போனா உள்ள யாரையுமே காணோம். என்னடா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து யாரோ எட்டி பாக்கறத நம்ம சாங் புரிஞ்சுக்கிறாரு. வெளியே போய் பார்த்தா அந்த பைரட் பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணுடைய அம்மா தான். உடனே போயிட்டு அவங்கள பிடிக்க ட்ரை பண்றாரு சாங்கு. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இங்க பாருங்க, என் பிரதரை தேடி தான் வந்தேன், அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, உன் பிரதர் ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இருக்கான், இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சாங்குக்கு புரியல, எங்க இருக்கானே தெரியல. அவங்களும் டோர் ஓபன் பண்ண மாட்டாங்களா. சோ வெளியே வந்துடுறாரு. கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஹெல்மெட் போட்ட ஒரு பர்சன் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறாரு. நம்ம சாங்கும் அந்த பர்சனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தெருவுக்குள்ள போன உடனே டக்குன்னு அந்த ஹெல்மெட் போட்ட ஒரு வேகமா ஓட பின்னாடியே சாங்கும் போயிட்டு அவரை பிடிக்க ட்ரை பண்றாரு. ரெண்டு பேருக்கு இடையில செம சண்டை வருது. அந்த ஹெல்மெட்டை எடுத்து பார்க்கும்போது தான் அது நம்ம சாங்கோடைய பிரதர் கிடையாது, வேற யாரோ ஒருத்தர். டேய் நீ யாரா, எதுக்குடா அந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி சாங் கேட்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு என்ன, அவ எங்க, அவளுக்காக தான் நான் அதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சாங் அந்த பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவருடைய பிரதருடைய ரூமுக்கே போயிடுறாங்க. ஸோ இப்போதான் அந்த பாய் ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல என்னன்ற ஒரு பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு வருவாள், அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் இவரு. திடீர்னு என்ன கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதனால தான் நான் அவளை தேட வந்தேன். அதோட என்னோட கிரெடிட் கார்டு அவகிட்ட தான் இருந்தது, அவ காணாம போயும் என் கிரெடிட் கார்டை மட்டும் அவ யூஸ் பண்ற மாதிரியே காசு போய்கிட்டே இருந்தது. அப்பதான் நீங்க இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தீங்க, உங்க பசங்களாம் காணாம போன மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்தது. அப்புறம் உங்க வீட்டுக்கிட்டேயும் வந்தேன், நீங்க ஹெல்மெட் போட்ட ஒருத்தரை போட்டு பிடிச்சிங்க, இந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கார்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, அது வந்து பாய் ஃப்ரெண்டு தான். மற்றபடி சாங்கோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டி பசங்களை பிடிக்க ட்ரை பண்ணதெல்லாம் உண்மையிலேயே வேற யாரோ ஒருத்தர் தான். உடனே நம்ம சாங்கும், இப்ப நம்ம இருக்கோம்ல இந்த ரூம் என்னோட பிரதர் தங்கி இருந்த ரூம் தான், இந்த ரூமுக்கும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற ரூமுக்கும் ஒரு வழி இருக்கு, மேபி உன் கேர்ள் ஃப்ரெண்ட் காணாம போனதுக்கு என் பிரதர் ஒரு காரணமா கூட இருக்கலாம் அப்படின்னு உங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பால்கனில அந்த ஹெல்மெட் போட்ட பர்சன் நிக்கிறாரு. நம்ம சாங் பார்த்த உடனே அப்படியே என்னோடைய ரூமுக்கு போயிடுறாரு. அவரு சீக்கிரம் சீக்கிரம் அவன் எங்க தான் இருக்கான் அப்படின்னு ஹெல்மெட் போட்ட அந்த பர்சனை பிடிக்கிறதுக்காக வேகமா போறாரு. சாங்கும் அந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த என்னோடைய ரூமுக்கு அந்த சீக்ரெட் வழியா போயிடுறாங்க. பார்த்தா அந்த ரூம்ல யாரையுமே காணோம், அந்த ஹெல்மெட் போட்டவர் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. சாங்கும் எல்லா இடத்தையும் தேடுறாரு. அப்படி ஒரு கபோர்டை தேடும் பொழுதுதான் அங்க இறந்து போன என்னையோடைய உடம்ப பாக்குறாங்க. இதை பார்த்து பாய் ஃப்ரெண்டு ஷாக்ல இருக்கும் பொழுது பின்னாடி இருந்து அந்த ஹெல்மெட் போட்டவர் கத்தியாலேயே ஒரு குத்து, அவ்வளவுதான் அவர் காலி. அடுத்தது நம்ம சாங்கையும் போட்டு தள்ள அந்த ஹெல்மெட் போட்டவர் ட்ரை பண்ண சாங் அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வேகமா ஓடுறாரு. இடையில அந்த ஹெல்மெட் போட்டவர் கத்தியாலேயே சாங்கோட காலை குத்திடுறாரு. நம்ம சாங்கும் அதெல்லாம் எடுத்து போட்டு அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. ஒளிஞ்சிக்க ஏதாவது ஒரு ரூம்குள்ள போகணும், ஆனா எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு ரூம் மட்டும் ஓப்பன் ஆகுது, அது அந்த பைரட் பொண்ணுடைய ரூம் தான். வேகமா ஓடி போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இங்க பின்னாடி அந்த ஹெல்மெட் போட்டவர் திறத்துக்கிட்டே வராரு. கடைசி நேரத்துல அந்த பைரட் பொண்ணு டோரை ஓபன் பண்ண இவர் உள்ள வந்துடுறாரு. இப்பொழுதுக்கு ஹெல்மெட் போட்டவர்கிட்ட இருந்து நம்ம சாங் தப்பிக்கிறாரு. அடிப்பட்டதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாம் அந்த பொண்ணு வந்து கொடுக்குது. இவரும் கொஞ்சம் கட்டுலாம் போட்டுக்கிறாரு. அந்த பைரட் பொண்ணு வந்து நம்ம சாங்கோடைய போன்ல வந்து கீ செயின் மாதிரி இருக்கு, அதுல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சாங்கும் இங்க பாரு பாப்பா, போலீஸ்க்கு நான் கால் பண்ணணும், போனை கொடு அப்படின்னு சொல்ல, நான் கொடுக்க மாட்டேன், இது என்னோட போனு அப்படின்னு சொல்ல, ஏய் அது ஏன் போனு, அதெல்லாம் முடியாது, நான் கொடுக்கவே மாட்டேன். சரி ஓகே, அட்லீஸ்ட் காலாவது பண்ணிட்டு தரேன் அப்படின்னு என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்கவே மாட்றா. சரி அந்த கீ செயின் தானே வேணும் அப்படின்னு கீ செயினை மட்டும் கொடுத்துட்டு போனை வாங்குறாரு. பார்த்தா போன்ல காலே பண்ண முடியல, இந்த சேசிங்ல போன் எதுலயோ பட்டு உடஞ்சிருச்சு போல. சரின்னு சாங்கும் அந்த பொண்ணு கிட்டேயே, பாப்பா உங்க வீட்டுல ஏதாவது போன் இருக்கா அப்படின்னு சொல்ல, எங்க வீட்டுல நிறைய போன் இருக்கு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு கூட்டிட்டு போறா ஒரு ரூமுக்கு. போய் பார்த்தா அந்த ரூம்ல நிறைய பொம்மைங்க, போன்ஸ், பர்ஸ்னு எக்கச்சக்கமா இருக்கு. அந்த பைரட் பொண்ணு ஒரு போன் எடுத்துட்டு வரா. இது எங்களோட புது போன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுக்க, அந்த போனுடைய வால்பேப்பரா நம்ம சாங்கோடைய பசங்க தான் இருக்காங்களே, அப்புறம் நம்ம சாங் இப்ப தங்கி இருக்கிற அவருடைய அபார்ட்மெண்ட்டும் இருக்கு, இந்த வீட்டுக்கு தான் நாங்க போக போறோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, இவரு குழம்பி போறாரு, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு. அப்படியே தடுமாறி கீழே விழுந்து பக்கத்துல இருக்கிற ஒரு கபோர்டை ஓபன் பண்ணும்போது தான் அங்க ஒரு டெட் பாடி இருக்கு. அது யாரோடதுன்னா நம்ம சாங்கோடைய பிரதரோட டெட் பாடி தான் அது. அதை பார்த்த உடனே இவரோட குழப்பம் அதிகமாகுது. இவன் செத்து போயிட்டான் அப்படின்னா இப்ப ப்ராப்ளம் கொடுக்கறது யாரு அப்படின்னு யோசிக்கும் போது பின்னாடியே அந்த ஹெல்மெட் போட்ட பர்சன் வராங்க. அந்த பர்சனை பார்த்து இந்த பைரட் பொண்ணு இருக்கால, ஐ அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம சாங்குக்கு புரிய வருது. வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபிலாம் போட்டு கொடுத்த அந்த பைரட் பொண்ணுடைய அம்மா தான் ஹெல்மெட் போட்டிருக்கிற அந்த பர்சனே. ஸோ அவங்க நம்ம சாங் அடிக்கிறாங்க. சாங் உடம்புல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பைரட்டும் பைரட்டுடைய அம்மாவும். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்குமே தங்கறதுக்குன்னு ஒரு வீடே கிடையாது. ஆல்ரெடி ஒருத்தவங்க ஒரு வீட்டுல தங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்காரங்களை அடிச்சு கொலை பண்ணிட்டு அங்க அவங்கள மாதிரியே
வாழ்றது தான் இவங்களுடைய வேலையே. ஸோ எல்லாமே நார்மலாக போகிற வரைக்கும் அங்கே இருப்பாங்க. போலீஸ்க்கு ஏதாவது டவுட் வந்து போலீஸ்லாம் வந்துட்டாங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி தான் ஒரு வீட்டில் போலீஸ்லாம் வந்துட்டாங்க. கபோர்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பைரட் பொண்ணும் அவளுடைய அம்மாவும். ஸோ போலீஸ் இங்கே வந்ததுனால இதுக்கு மேலே இவங்களால இங்கே இருக்க முடியாது, அடுத்த வீடை தேடி போகணும். அப்படிதான் நம்ம சாங்கோடைய பிரதர் இருக்கார்ல, அவருடைய வீட்டுக்கு வந்து அவரை போட்டு தள்ளி அந்த வீட்டில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டில இருந்தே சீக்கிரட்டா ஒரு வழியை உருவாக்கி பக்கத்தில் இருக்கிற என்னையோடைய வீட்டுக்கும் போயிட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்கு டவுட் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கு அப்புறம் என்னையையும் அவங்க போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்தது என்னையோடைய பாய் ஃப்ரெண்டு இப்போ நம்ம சாங்னு எல்லாரையுமே காலி பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம சாங்கோட ஒய்ஃப் இருக்காங்களா மின்னு, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கிறதுனால இந்த வீடே நமக்கு வேணாம், நம்ம அமெரிக்காவுக்கு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ ஒரு மெசேஜ் வருது, நம்ம சாங் இருக்கார்ல அவரோட கிரெடிட் கார்டில் நிறைய பொருள் வாங்குற மாதிரி. எங்க போனார் இவரு, ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது, ஆனால் காசை மட்டும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதே என்னவோ நம்ம கிளம்புவோம் அப்படின்னு பசங்களை கூட்டிட்டு கார்ல அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய பார்க்கிங்க்கு வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் அந்த பைரட் பொண்ணு, அந்த பொண்ணுடைய சைக்கோ அம்மா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம சாங் இருக்கார்ல அவரை பணத்தோட பணமா தூக்கி போட்டு நேரா கிளம்பி சாங்கோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வராங்க. ஏன்னா இப்ப சாங்கோட ஃபேமிலி அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்கல்ல, அந்த வீட்டுல இனிமே இவங்க தங்க போறாங்க. ஸோ இங்க சாங்கோட ஒய்ஃப் மின்னும் கிளம்பலாம் அப்படின்னும் பொழுதுதான் அவங்க பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு கொதிக்கிற மாதிரி இருக்கு. சரி டேப்லெட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இல்ல, சரி நான் மேலே போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு இவங்க திரும்பவும் அவங்க வீட்டுக்கே போறாங்க. ஸோ இந்த நேரத்தில் சாங்கு மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறாரு. வேகமா வெளியே வந்து ஒரு ரூபாய் காயின் போன்ல இருந்து அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. எங்க நீங்க எங்க தான் போனீங்க, போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, நிறைய காசு வேற செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாரு காசு எதையும் நான் செலவு பண்ணல, உனக்கு அந்த பொம்பளைய ஞாபகம் இருக்கா, அந்த பைரட் பொண்ணு இருப்பாளே காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுத்தாங்களே, ஆமா ஞாபகம் இருக்கு, அவங்களுக்கு என்ன இப்போ, அந்த பொம்பளை தான் என்னோட பிரதரை கொன்னது, அவ தான் ஹெல்மெட்டை மாட்டிட்டு வந்து நம்ம வீட்டுக்கும் வர ட்ரை பண்ணிருக்கா. சோ அதனால நீ அந்த வீட்டுக்கிட்டே இருக்காத, பசங்களை கூட்டிட்டு தூரமா போ, நீ எங்க இருக்க, பசங்க உன் கூட தானே இருக்காங்க, இல்லங்க மாத்திரை எடுக்க மேல வந்திருக்கேன், பசங்க கீழே இருக்காங்க, ஏன்டி நான் எப்ப கால் பண்ணாலும் நீ பசங்க கூட இருக்க மாட்டியா, பார்சல் எடுக்கிறதுக்கு ஒண்ணு கீழே வந்துடுற இல்ல மாத்திரை எடுக்க மேல போயிடுற, சீக்கிரமா போ அப்படின்னு ஒரு கத்தி காலை கட் பண்ண நம்ம மின்னு அங்கிருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணும் பொழுது பின்னாடியில இருந்து அந்த சைக்கோ ஒரே அடி, அவ்வளவுதான் மின்னு அங்கேயே மயங்கிடுறாங்க. அப்படியே கீழே விழுந்து ரத்தமா போய்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் அழகா தொடச்சிட்டு அழுக்காகுது நம்ம வீடு வேற அப்படின்னு வாங்கின பொருளெல்லாம் எடுத்து வச்சு அந்த பைரட் பொண்ணு கூட ஜாலியா அந்த வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னமோ அந்த அம்மா வீடு மாதிரி. எங்க நம்ம சாங்கும் வேக வேகமா அவருடைய அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. பார்க்கிங்ல பசங்களும் கார்லயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உள்ள. என்ன அம்மா இன்னும் வரல அப்படின்னு பையன் அம்மாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. அம்மா நாங்க கீழே பார்க்கிங்ல தான் இருக்கோம், எப்பமா வருவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப, ஆனா இந்த விஷயத்த அந்த சைக்கோ அம்மா இருக்காங்கல்ல அவங்க கேட்டுறாங்க. அவங்க பார்க்கிங்க்கு வராங்க. பசங்களா நான் யாருன்னு தெரியுதா, அவங்களை கூப்பிட்டு டீ எல்லாம் போட்டு கொடுத்தனே, அம்மா மேலதான் இருக்காங்க, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு இறங்கலாம் தான் போகுது. ஆனா அந்த பையன் தடுக்கிறான். நீங்க போட்டிருக்கிற கோட்டு எங்க அம்மாவோடது, அது எப்படி உங்ககிட்ட வந்தது, அது வந்து உங்க அம்மா தான்ப்பா கொடுத்தாங்க, நீங்க வெளியே வாங்க உங்க அம்மாவே சொல்லுவாங்க. அந்த பையனும் எங்களால வெளியே வர முடியாது, எங்க அம்மாவை வர சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்க வரோம் அப்படின்னு சொல்ல, எங்க அந்த சைக்கோ லேடி பொறுமையை இழக்கிறாங்க. பயங்கரமா கத்துறாங்க. ஒழுங்கு மரியாதையா வெளியே வாங்கன்னு காரையை உடைக்க ட்ரை பண்றாங்க. அப்பதான் டக்குன்னு அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இது உங்க அம்மாவோட கோர்ட்டுன்னு சொன்னல, அப்ப கோர்ட் பாக்கெட்ல காரோட சாவி இருக்கும் தானே அழகா வெளியே எடுத்து டோரை திறந்து பசங்களை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா பசங்க அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வேகமா ஓடுறாங்க. எங்க நம்ம சாங்கும் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாரு. அவரும் பார்க்கிங்ல தான் இருக்காரு. பசங்க கத்துற சவுண்ட்லாம் கேக்குது. பசங்க லிஃப்ட்டை யூஸ் பண்ணி மேல போயிடுறாங்க. அந்த சைக்கிள் லேடியால போக முடியல, படிக்கட்டை யூஸ் பண்ணி ஏறுறாங்க. சோ நம்ம சாங்கும் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்காங்க. பசங்க நேரா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிடுறாங்க. பின்னாடியே வந்து அந்த சைக்கிள் லேடியால டோரை ஓபன் பண்ண முடியல, ஏன்னா உள்ள இருந்து லாக் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப உள்ள இருந்து தான் அன்லாக் பண்ண முடியும். சோ பயந்து போன பசங்களும் சைட்ல திரும்பி பார்த்தா அங்க நம்ம மின்னு அடிபட்டு மயக்கமான நிலைமையில இருக்காங்க. சோ சடனா டோர் ஓபன் ஆகுது. யாரான்னு பார்த்தா நம்ம சாங் தான். அவரை பார்த்த உடனே தான் பசங்களுக்கு நிம்மதி. ஆனா பின்னாடி இருந்து அந்த சைக்கோ லேடி வந்து நம்ம சாங்கை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செமையா சண்டை போகுது. இந்த சண்டைனால வீட்டுல இருக்கிற பொருள்லாம் கீழே விழுந்து சில பொருள்லாம் உடையுது. ஒரு பெட்ரோல் மாதிரி ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அதெல்லாம் கீழே விழுந்து சிந்துது மொத்தமா. சோ அந்த சைக்கோ லேடியும் நம்ம சாங்கை அடிச்சு போட்டுட்டு அடுத்தது அந்த பசங்களை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. நல்ல வேலையா மயங்கி இருந்த மின்னு இருக்காங்கல்ல அவங்க எழுந்து அந்த சைக்கோ லேடியை அடிக்கிறாங்க. ஆனா இவங்க அளவுக்கு அந்த சைக்கோ லேடி வீக்லாம் கிடையாது. டக்குன்னு எழுந்து மின்ன திரும்பவும் அடிச்சு படுக்க போட்டுறாங்க. சோ வீடே அலங்கோலமா இருக்கா. அதை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது என்ன உங்க வீடு நினைச்சீங்களா, இது என் வீடு, என் வீட்டை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு பைத்தியம் மாதிரி வளர்றாங்க. சோ மயங்கி இருந்த நம்ம சாங்கும் எழுந்து வராரு. வீட்டுல வந்து அந்த பெட்ரோல் மாதிரி ஏதோ ஒன்று கீழே இருக்கிறத புரிஞ்சுக்கிறாரு. லைட்டரை ஒன்னை எடுத்துட்டு நேரா அந்த சைக்கோ லேடி கிட்ட போயிட்டு, இங்க பாரு உனக்கு இந்த வீடு தானே வேணும், நானே உனக்கு இந்த வீட்டை தரேன், நீயும் உன் பொண்ணும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்ல, அந்த சைக்கோ லேடி கேட்கற மாதிரியே இல்லை. இங்க பாரு நீ ஒரு அடி முன்னாடி வந்தாலும் இந்த வீட்டையே மொத்தமா நான் கொளுத்திடுவேன் அப்படின்னு மிரட்ட, என்ன தைரியம் இருந்தா என் வீட்டை கொளுத்துவேன்னு
பண்ணுவேன்னு என்கிட்டயே சொல்லுவ, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அந்த சைக்கோவுக்கு இன்னும் கோவம் அதிகமாகி நம்ம சாங்கை அட்டாக் பண்றாங்க. நம்ம சாங்கும் வேற வழி இல்லாம லைட்டரை ஆன் பண்ணி நெருப்பை பத்த வச்சு விட்டுறாரு. அந்த இடம் எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே அந்த சைக்கோ லேடி நம்ம சாங்கெல்லாம் விட்டுட்டு ஐயோ என் வீடு எரியுதுன்னு அணைக்க ட்ரை பண்றாங்க. அவங்க மேலேயும் லைட்டா பெட்ரோல்லாம் பட்டிருக்கும் போல. அப்படியே அவங்க ட்ரெஸ்ல நெருப்பு பட்டு மொத்தமா அவங்களும் எரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துலயே அந்த சைக்கோ லேடி இறந்து போறாங்க. ஸோ ஒரு வழியா எல்லா ப்ராப்ளமும் முடியுது. இறந்து போன நம்ம சாங்கோட பிரதரை அவரோட ஃபேமிலி கிட்டேயே புதைச்சிட்டு நம்ம சாங் இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கவே வேணாம் அப்படின்னு அமெரிக்காவுக்கே எல்லாரும் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அந்த வீட்டை வித்துட்டு போறாங்க. ஸோ இப்போ அந்த வீட்டை வாங்குறதுக்காக ஒரு ஃபேமிலி சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள அவங்க பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வீட்டுடைய கபோர்டுக்கு நடுவுல அந்த பைரட் பொண்ணு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் இங்க இருக்கிற இந்த ஃபேமிலிக்கே தெரியாம அந்த குட்டி பொண்ணு இவங்க கூடவே வாழ போறா. இந்த ஃபேமிலி கூட கண்ணாம்பூச்சி விளையாட்ட விளையாட போறா. இந்த இடத்துலயே ஹைட் அண்ட் சீக்ன்ற இந்த படம் முடியுது. ஸோ படம் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும். அதனால ஒரு லைக்கை போடுங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.